திமுக பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில 10 முறை, ராணிப்பேட்டை தொகுதியில 2 முறை அப்படின்னு மொத்தமா 12 தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காரு. ஆனா 10 முறை வெற்றியும் பெற்றிருக்காரு. இந்த தேர்தலில் காட்பாடியில போட்டியிடுறாரு. சென்னையில இருந்து ரயிலில் காட்பாடி வந்த அவரு திறந்தவெளி வாகனத்துல பேரணியா புறப்பட்டு தன்னோட பிரச்சாரத்தை நேத்தைக்கு துவங்கியிருக்காரு. அவரது மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் உடன் இருந்தாரு. உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமா அவதிப்படும் துரைமுருகன் முதல் பிரச்சாரத்திலேயே பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். திமுக மூத்த நிர்வாகிகள் தற்போது 87 வயதாகும் துரைமுருகனுக்கு வயது முதிர்வு காரணமா தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்படுவதா இருந்தது. ஆனா தன்னோட செல்வாக்குனால சீட்டை வாங்கிட்டாரு. ஆனா பிரச்சார கூட்டத்துல பழைய நிலையில பேச முடியல. சமீப காலமா பயணங்களுக்கு காரை தவிர்த்து ரயிலேயே பயணிக்கிறாராம். கோடைக்காலம் என்பதால தமிழகத்திலேயே வேலூர் அதிகபட்ச வெப்பநிலை கொண்ட பகுதியா இருக்கும். அதனால இந்த தேர்தல் பிரச்சாரம் துரைமுருகனுக்கு சவாலா இருக்கும் அப்படின்றாங்க. அதே வேளையில தேர்தல் பிரச்சாரத்தின் போது துரைமுருகன் அடுத்தடுத்து சர்ச்சைகள்ல சிக்கி கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்காரு. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சென்னையில இருந்து ரயில் மூலம் காட்பாடிக்கு திரும்பிய முதல் நாளே நிபந்தனைகளை பின்பற்றாம தேர்தல் விதிகளை மீறி பேரணி சென்றதா துரைமுருகன் அவரோட மகன் எம்பியுமான கதிர் ஆனந்த் உட்பட 8 பேர் மீது காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பேரணியின் போது துரைமுருகன் நின்று கொண்டு பயணித்த கார்ல விசிக மாவட்ட செயலாளர் பிலிப் ஏறி இருக்காங்க. அப்போது துரைமுருகன் தன்னோட முகத்தை ஒரு மாதிரியா வச்சுட்டு கையை அசைச்சு பிலிப்பை இறங்க சொல்லியிருக்காங்க. பிலிப்பு இறங்கி தள்ளி நின்றிருக்காரு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்தியில கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. துரைமுருகன் பற்றி வேலூர் விடுதலை சிறுத்தைகள் பல புகார்களை கூறுறாங்க. துரைமுருகன் சமூக ரீதியா தான் பிலிப்பை தள்ளி நிக்க சொல்லி அவமானப்படுத்திருக்காங்க. துரைமுருகனோட முக பாவனையை உற்று கவனித்தா எங்கள் மீதான அவரோட வெறுப்பை புரிஞ்சு கொள்ள முடியும். அவரால் மாவட்ட செயலாளர் பிலிப் மனவேதனைக்குள்ளாகியிருக்காரு. காட்பாடி தொகுதியில துரைமுருகனுக்காக விசிகாவினர் வேலை செய்ய மாட்டோம். கடந்த தேர்தல் காலங்கள்ல கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு வாகன ஏற்பாடு செய்து கொடுத்து பிரச்சாரத்துக்கு உடன் அழைச்சிட்டு செல்வாரு. துரைமுருகன் அப்போது விசிக நிர்வாகிகளுக்கு மட்டும் வாகனம் கொடுக்க மாட்டாரு. நாங்களே சொந்த வாகனத்தை எடுத்து சென்றாலும் பெட்ரோல் டீசலுக்கு கூட காசு கொடுக்க மாட்டாரு. இப்போது விசிக மாவட்ட செயலாளரையே பொதுவெளியில அவமானப்படுத்திருக்காரு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அடுத்ததா பொன்னை அடுத்த ஒட்டநேரி கோயில்ல துரைமுருகன் வழிபட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அப்போது சாமிக்கு ஆரத்தி காட்டிட்டு அர்ச்சகர் திருநீர் தட்டுடன் துரைமுருகன் அருகில வந்து திருநீர் எடுத்து நெற்றில வச்சு விட்டுருக்காங்க. அதுவரை கைகூப்பி சாமியிடம் பவ்யமா வேண்டிக் கொண்டு நின்றிருந்த துரைமுருகன் அடுத்த நொடியே கர்ஷிப் எடுத்து திருநீரை அழிச்சிருக்காரு. இந்த காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்து கடவுள்கள் மீது இவ்வளவு வெறுப்பு வைத்திருக்கிற கூடிய துரைமுருகன் ஏன் கோயிலுக்கு வர வேண்டும்? அவர் வரவில்லை என்று யார் அழுதார்கள்? அவர் ஒரு இந்து விரோதி அப்படின்னு பாஜகவினரும் துரைமுருகனுக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கியிருக்காங்க. மேலும் இந்த முறை காட்பாடி தொகுதியில துரைமுருகன் வெற்றி பெறவே முடியாது. அவரால் பிரச்சாரத்துல கூட ஈடுபடாத நிலையில தான் அவர் இருக்காரு. கடந்த முறை எடப்பாடியோட ரகசிய கூட்டு வச்சுதான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை எடப்பாடியார் எதற்கும் காது கொடுக்கல. இதனால காட்பாடியில துரைமுருகன் தோற்பது உறுதின்னு இந்து அமைப்புகளும் காட்டமா கூறுறாங்க. இதனிடையே காட்பாடியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜானி என்பவரை திமுகவில இணைச்சு தனது தந்தையோட தேர்தல் வேலைகளுக்காக அழைச்சிருக்காரு கதிர் ஆனந்த். ஜானி மீது கொலை, ஆள் கடத்தல், மிரட்டி பணம் பறிப்புன்னு சுமார் 63 குற்ற வழக்குகள் இருக்குது. சமீபத்துல தான் சிறையிலிருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அவரு. இப்படி குற்ற பின்னணி கொண்ட நபரோட கார்ல திமுக கொடியை பொறுத்த வச்சிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினரான கதிர் ஆனந்த். இந்த காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. பலரும் ஓட்டுக்கா துரைமுருகன், கதிர் ஆனந்த் ஆகியோர் என்ன வேண்டுனாலும் செய்வாங்க அப்படின்னு குறை சொல்லியிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.